ஹலோ மக்களே, குட் மார்னிங். இது ஒரு சண்டே ஃபுல் குக்கிங் vlog. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா சம்பா புட்டு கூட பாசிப்பயிறு வச்சு இன்றைக்கி காலையில் சாப்பாடு ரெடி பண்ணேன். நமக்கு காலையிலே எழுந்திரிச்சோன்னே காஃபி குடிக்கலன்னா அந்த நாளே நல்லா இருக்காது. அதனால காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு காஃபியை குடிப்போன்னு சொல்லிட்டு காஃபி போட்டு நானே ஹஸ்பண்டும் குடித்தாச்சு. அப்புறம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 1/2 hour கழித்து புட்டும் பாசிப்பயிரும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நமக்கு சாப்பாடு பண்ணுறது சாப்பிட்றதெல்லாம் விட பெரிய வேலையே இந்த பாத்திரத்தை கழுவுறது தான். அந்த பாத்திரத்தை கழுவி முடிக்கிறதுக்குள்ளே அப்பாடா போதுன்னு ஆயிரும். அதை கழுவி முடித்து சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு அடுத்த சாப்பாடு செய்கிறதுக்கே நமக்கு வேலை ஓடும். அதனால் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன? மதிய சாப்பாடு செய்கிறது தான். இன்றைக்கி மதிய சாப்பாடு மை ஃபேவரட் சொதிக்குழம்பு. வாங்க சொதிக்குழம்பு செய்ய போகலாம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னால் என்னை பற்றி சொல்லிக்கிறேன். என்னோடய நேட்டிவ் திருநெல்வேலி. நான் இருக்கிறது பெங்களூர். எனக்கு ஒரு 8th month கேர்ள் பேபி இருக்காங்க. அவங்களுக்கு 8 month ரன் ஆகிட்டுருக்கு. அவங்கள பார்க்குறது தான் பெரிய வேலையாக இருக்கும். இன்றைக்கி சண்டேன்றதுனால அவங்க அப்பா வீட்டில் இருந்ததுனால அவங்க கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் எனக்கு பிடிச்ச சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எனக்கு பிடிச்ச சொதிக்குழம்பு தான் நான் செஞ்சுருக்கேன். சொதிக்குழம்பு செய்கிறதுக்கு காய்கறிலாம் வெட்டிகிட்டு இருந்தேன். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பெங்களூரில் முருங்கைக்காய் அவ்வளோவா நல்லா கிடைக்காது. அவ்வளோ சீக்கிரத்தில் நல்லா கிடச்சிடாது. அன்றைக்கி நான் கிடச்சதுன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் நான் பண்ண விஷயம் என்னென்னா, முருங்கைக்காய் இருக்கிறதே மறந்து இருக்கிற காய்கறியை மட்டும் வெட்டி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி காயெலாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் தான் நான் முருங்கைக்காய் இருக்கிறதே நான் திரும்ப வெட்டி போட்டேன். நமக்கு தான் மறதி இப்போ அதிகமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி மறந்தாச்சு. திரும்ப முருங்கைக்காய் வெட்டி போட்டு பாதியில் வேக போட்டு அதுவும் வெந்துருச்சு. பரவாயில்ல, ஏதோ நம்மளும் வேக வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு சொதிக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சொதிக்குழம்பு மை ஒன் ஆஃப் த ஃபேவரட் லன்ச்சு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எத்தனை டைம் கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன். சொதிக்குழம்பு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். நான் ஒரு நாள் சொதிக்குழம்பு மட்டும் வச்சு உங்களுக்கு நான் ரெசிபி ஃபுல்லாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் சொதிக்குழம்பு வேணும்னா. இன்றைக்கி லன்ச் சொதிக்குழம்பு, அப்புறம் உருளைக்கிழங்கு, அப்புறம் இஞ்சி துவையல் தான். இஞ்சி துவையல் ரெசிபி மட்டும் இதில் நான் சொல்லிடுறேன். இஞ்சி துவையலுக்கு மெயினே இஞ்சை நல்ல முருகலாக வறுக்கணும். அதுதான் மெயின். அதை நல்ல கலர் மாதிரி நல்ல கிறிஸ்பியாக வறுத்துடணும். அது வறுத்தா மட்டும்தான் அந்த ஓவர் காரம் தெரியாதுன்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சொன்ன மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். எனக்கு சமையல் தெரியாது. பாட்டி தான் சொல்லி கொடுத்தாங்க. அந்த மெத்தடில் தான் நான் செஞ்சுருக்கேன். அதை நல்லா வறுத்துட்டு மிளகாய் வத்தல், உருட்டு பருப்பு, புளி, காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இந்த இஞ்சி வறுத்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் வதக்கணும். வதக்கிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். அரைக்கும்போது கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அரைச்சி முடிச்சுட்டு நல்லெண்ணெயில் இந்த அரைச்சதை போட்டு திரும்ப வதக்கி சுருண்டு வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துடணும். எடுத்தால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இஞ்சி துவையல் இப்போ ரெடி. உருளைக்கிழங்கு ரெடி பண்ணி லஞ்சை முடிச்சாச்சு. சாதம் ரெடி, சொதிக்குழம்பு ரெடி, உருளைக்கிழங்கு ரெடி, இஞ்சி துவையல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை ஸ்நாக்ஸு. நமக்கு ஸ்நாக்ஸ் இல்லைன்னா எப்படி? அதனால் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி முறுக்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. முறுக்குக்கு அரிசி மாவு, பொட்டுக்கடல மாவு, ஓமம், பட்டர் இதெல்லாம் வச்சு தான் முறுக்கு செஞ்சுருந்தேன். யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணினேன். யூடியூப்பில் சொன்ன ரெசிபி அப்படியே போட்டு முறுக்கு செஞ்சாச்சு. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணால் நல்லா தான் வந்துருந்துச்சு. ஹாட் வாட்டர்லாம் ஊற்றி பசைஞ்சா மொறுன்னு வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே எல்லாம் செஞ்சேன். நல்லா வந்துருந்துச்சு. மொறுன்னு இருந்தது. முறுக்கு சாப்பிடவும் பார்க்கவுமே சூப்பராக இருந்துச்சு. இந்த முறுக்கோட ரெசிபி வேணும்னாலும் சொல்லுங்கள். நான் யூடியூப் பார்த்தா பண்ணினேன். உங்களுக்கு வேணும்னா நானும் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அப்புறம் சாயங்காலம் போர் அடிக்குன்னு கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வந்தோம். போய் மலையில் சிக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் வெளியில் மலையில் அப்படியே ஒதுங்கி நின்றுட்டு பார்த்துட்டு வர வழியில் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். வடை எல்லாம் வாங்கிட்டு காஃபி கூட வச்சு நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து சேர்ந்து வடை, காஃபி எல்லாம் குடிச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நைட்டு டின்னருக்கு எனக்கு தோசை, சொதிக்குழம்பு வச்சே நான் சாப்பிட்டுட்டேன். என் ஹஸ்பண்ட் மேகி வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு மேகி கிண்டி வச்சுட்டு அவங்க மேகி சாப்பிட்டாங்க. நான் தோசை சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கலான்ட்டு போயாச்சு. எங்களுக்கு சண்டே இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.